ஒருவன் கூட சொல்லலங்க. இவர் வந்து 7 மணி நேரம் காலதாமதம் வந்தாரு. அதோடு இல்லை, நான் கேட்கிறேன், இதுல என்ன பின்புலம் இருக்கு? நான் சொல்லுகிறேன், பின்புலமாக இருக்கிறது ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். இந்த நாட்டுடைய எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் தனி விமானத்தில் எப்போ வேணுமாலும் ஏறி இறங்க அனுமதி கொடுக்கல. இந்தியா முழுக்க ஏறி இறங்க அனுமதி கொடுக்கல. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் அண்ட் சீஃப் மினிஸ்டர் வரக்கூடிய உள்துறை அமைச்சர் வரக்கூடிய பிரைவேட் கேட்டை அனுமதிக்கல. இவருடைய தனி விமானத்தில் இவர் தனி கார்ல போய் இறங்கி ஏறக்கூடிய அளவுக்கு இவருக்கு எப்படி அனுமதி கிடைக்கப்பட்டது? இதுவரையில் இவர் மத்திய அரசுடைய ஒய்பிரிவு பாதுகாப்பு கேட்டு மனு அளிக்கவில்லை என்று சொல்கிறார்கள். இதற்கு இன்னும் உண்மை வெளிவரவில்லை. விக்கிரவாண்டியில் நான் சென்னையிலிருந்து கூட்டம் முடிச்சுட்டு என் ஒரு விக்கிரவாண்டி தாண்டி பண்டூட்டிக்கு போக முடியல. 24 மணி நேரம் டிராபிக் கூடிய அளவுக்கு மாநாட்டில் பாதுகாப்பு கொடுக்குறீங்க. அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது. அங்க 461 பேர் மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறான், 8 பேர் விபத்துல செத்து இருக்கிறான், 5 பேர் மதுரை மாநாட்டில் செத்து இருக்கிறான். இப்படி தொடர் படுகொலை ஆகின்ற ஒருவருக்கு நம்முடைய அரசும் காவல்துறையும் அன்றைக்கே கடிவளம் போட்டிருந்தால் 41 உயிர்கள் பலி இருக்காது. ஆனா நம்ம முதலமைச்சர் ஜனநாயகம், ஐயோ ஒரு நடிகரா இருக்கிறாரு, நம்ம அவரை தடை போட்டோம்னா, கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமா போட்டோம்னா அது வேறு விதமான வேலை வந்துவிடக் கூடாது, பேசுபொருளுக்கு நம்ம ஆளாகி விடக்கூடாது என்ற உங்களுடைய மிக 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 அதிகமான பெருந்தன்மை, மிக மிக அதிகமான ஜனநாயக மாண்புகள் தான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே. நள்ளிரவில் தூங்காமல் நீங்கள் பறந்தோடி சென்று இந்த மக்களுக்கு உதவியதை கூட ஏதோ சதி நடந்துச்சு. முதலமைச்சர் போய் விறுவிறு 41 உடல்களை உடலாய்க்கூறி பண்ணி உடனே ஒப்படைக்கிறார் என்று சொல்ல அறிவிலித்தனமாக சொல்கிறார். நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார், எப்படி 236 உடல்கள் 14 மணி நேரத்திற்கு முன்பாகவே உடல் பரிசோதனை செய்யப்பட்டதோ அப்படிதான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க அந்த கரூர் மாவட்டத்தை மையமாக இருக்கிற அனைத்து மருத்துவக் கல்லூரி டீன், 3 டீன், நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை கொண்டு டீம் அமைக்கப்பட்டு 24 உடற்கூறு ஆய்வு மருத்துவர்களை கொண்டு இன்னைக்கு அமைக்கப்பட்டு இன்னைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தாங்க. அப்பயே போராட்டம் நடக்குது. 1.5 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு, இது எந்த விதத்தில் நியாயம் என்று நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காட்சியும் பத்திரிகையில் வந்திருக்கு.